வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிநாதனுங்க. அதனால் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு சின்ன மைனஸ்னால், நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேர்மையை அடுத்தவங்ககிட்டையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை மனசங்கடத்தை குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. இந்த மனசை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாருங்க. நல்ல ஒரு குரு பகவான் இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். 4ஆம் இடம் எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஜென்ம சனியாக உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைச்சிருக்கோங்க. அடுத்து குரு பகவான் தற்பொழுது 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போகிறதும் ரொம்ப சிறப்பான அமைப்பு. அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலுங்க. உங்கள் குழந்தைக்கு அதாவது உங்கள் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறில் வந்துக்கிட்டே இருக்குது. வயிறு பிரச்சனை சரியானுச்சுன்னா ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருதுங்க. பெண்களாக இருந்தால் செஸ்ட் பெயின் வருதுங்க, பிரெஸ்ட் பெயின் இருக்குது, ஏதாவது கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம், அதீத கற்பனை
கற்பனை எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகுங்க. உங்களுக்கு எல்லா வியாதிகளுக்குமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் செய்யாத தப்பை சொல்லி உங்களோட பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. சினிமா துறை 5ஆம் இடம்ங்கிறது சினிமாங்க. சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பேர் புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் படிக்கக்கூடிய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இப்போ 5ஆம் இடத்துலேருந்து குரு 3 இடங்களை பார்க்குறாருங்க. 5, 7, 9ஆம் பார்வையாக 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. இப்போ ராசியவே குரு பார்க்குறாருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட மனக்குழப்பம், டென்ஷன். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த காரியத்தை அன்றைக்கி செஞ்சு முடிக்க முடியாதுங்க. காலையில் நினச்சிக்கிட்டு எழுந்திருப்பீங்க, இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம செஞ்சே முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் தெளிவாக அந்த வேலையை தான் அந்த அன்றைக்கி உங்களால் செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்குங்க. ஆனால் குருவோட அருளால், குருவோட பார்வையால் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும். இது வந்து நம்மளால் செய்ய முடியாதா, அவங்க செய்கிறாங்களே நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. மனக்குழப்பம், ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமான்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா நீங்களே அடுத்தவங்களுக்கு வந்து மன ஆறுதலை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த சமயம் உங்களுக்கு ஒரு சரியான குழப்பத்தில் நீங்களே ட்ரீட்மெண்ட் போகலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குருவோட பார்வை பட போகிறனால உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பர்சனாலிட்டிலேயே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். என்ன பியூட்டி பார்லர் போனீங்களா, மேக்கப் பண்ணிங்களான்னு மற்றவங்களாம் கேட்குற மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும், போன ஜென்மம் வரைக்கும் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை இந்த 1 வருட காலம் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு உடலில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் வராமல் ரொம்ப நாளாக இருக்குங்க, அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வருங்க. அப்பா வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க, நான் அவருக்கு என்னதான் நான் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எப்பயுமே எனக்கும் அவருக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் வருங்க. மனம் விட்டு பேசி ஒரு புரிதல் வரும். அவரால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவருக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, சூப்பரான சூழ்நிலை இருக்குது. நான் வந்து ரிசர்ச் உயர்கல்வி படிக்கலான் இருக்கேங்க, எனக்கு சரியான ஒரு கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான கைடு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எனக்கு ஞான தேடலுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான குரு கிடைக்க போகிறாருங்க. அவரோட வழிகாட்டுதலால் உங்களோட லட்சியத்தை, கனவை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. 9ஆம் இடம் தெய்வத்தோட அருளை பற்றி சொல்லக்கூடிய இடம். தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. 9ஆம் இடம் தீர்த்த யாத்திரை, காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், ஹரித்வார், ரிஷிகேஷ் போகணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்க மாணவர்களாகட்டும், இல்லை உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மருத்துவத்துறையில் நாங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7 அப்படின்னா திருமணம்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி அதன் மூலியமாக ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு சொத்துக்கள் வரதாகட்டும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு வரதாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு
சொத்து உயில் சொத்து வர வேண்டியது இருக்குது, இந்த சொத்து வந்து அதில் வில்லங்க இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குன்னா அது இப்போ தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இப்போ வருங்க. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேங்க, ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, சரியான லைஃப் பார்ட்னர் முதல்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது நமக்கு நல்லபடியாக அமையுமா நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்காவான ஒரு செகண்ட் லைஃப் பார்ட்னர் கிடச்சி உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் சேவைகளை குறிக்கக்கூடிய இடம். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, சமூக சேவையாளர்கள், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இபியில் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க. காரியத்தில் வெற்றிங்க, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் சக்ஸஸை கொடுக்கறது 11ஆம் இடம். காரிய சித்தின்னு சொல்லுவோம். அந்த காரிய சித்தி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம். நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு ஆசை, நீண்ட நாளாக கார் வாங்கணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும், இல்லை இந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் குருவோட பார்வை 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வந்து நிறைவேற போகுதுங்க. இதெல்லாம் வந்து குரு பாகிஸ்தானத்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை மூலியமாக நன்மை, வெளிநாடு மூலியமாக நன்மை, பணவரவு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனசு தெளிவாக சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் 1 வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. யானைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்க. இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.